ஃபஸ்ட்டு நாம் மருதாணி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பிராண்டு. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பீட்ரூட் தோல் சீவி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய முடியாக இருந்தால் நீங்கள் இன்னும் 2 பீட்ரூட் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். மெஹந்தி பவுடர் இப்போ பவுலில் போட்டாச்சு. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நான் இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். இது அப்படியே 3 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம தலைக்கு போடலாம். இப்போ இது ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறது ஹேர் டை ப்ரஷ் தான். ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதுங்க, அப்புறம் தலையிலேருந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும். வெறும் கையில் போடலாம். நம்ம கையெல்லாம் கலர் பிடிச்சிக்கும். ஒரு வாரம் ஆகும் போகிறதுக்கு. அது எனக்கு பிடிக்காது, அதனால நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். இப்போ நாம் சென்டரில் இருக்கிற முடியை கொஞ்சமாக எடுத்து சுற்றி மெஹந்தியை தடவி சின்னதாக ஒரு கொண்டையை போட்டுக்க போகிறோம். சென்டரில் முடி எடுத்திருக்கேன். இப்போ அதை சுற்றி மெஹந்தி தடவிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ விரலால் சுற்றி ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ மருதாணியை எடுத்து கொஞ்சம் அது மேலே தடவி விட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் கொண்டையை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து சுற்றிக்கிட்டே வரணும்.
இப்போ பாருங்கள், நான் அப்படியே கொண்டையை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற முடி எடுத்து போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு போட்டு அந்த கொண்டை மேலே சுற்றிக்கிட்டே வரணும். ஒரே பக்கம் முடி எடுத்து போட்டுறாதீங்க, அப்புறம் கொண்டை சைடில் வந்துடும். அப்புறம் கழுத்து வலி எடுத்துக்கும். 3 மணி நேரம் உங்களால் இருக்கவே முடியாது. மருதாணி எவ்வளோ நேரத்துக்கு விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க கலர் வரும். 1 மணி நேரத்துக்கு ஆரஞ்சு கலரும், 2 மணி நேரம் இருந்தால் ரெட் கலரும், 3 மணி நேரம் இருந்தால் டார்க் மெரூன் கலரும் வரும். டார்க் மெரூன் கலர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு கலரிங் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். அதனால தான் நான் 3 மணி நேரம் விட சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லு போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் கையிலேயே மருதாணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே இல்லையோ அங்கெல்லாம் நான் தடவி விட்டுக்கிறேன். 3 மணி நேரம் ஆன பிறகு நம்ம தலையை அலசிக்கலாம். மருதாணி போடுற அன்னைக்கு நம்ம ஷாம்பு போடக்கூடாது, அடுத்த நாள் தான் ஷாம்பு போடணும். இப்போ நான் ஷாம்பு போட்டு அலசிட்டேன். என்னோடய முடி பாருங்கள் எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பவுன்ஸியாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள்.